ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். கிரகங்களுடைய பாத சாரங்களை முதலில் காணலாம். இந்த வாரம் 1/7/2026 முதல், அதாவது புதன்கிழமை காலை 7:40 முதல் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பம். 10/7/2026 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை இந்த வார பலன். சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். குரு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். சுக்கிர பகவான் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதியை நோக்கி செல்கிறார். இந்த வாரம் முடியும் வரை ராகு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராகுவை நோக்கி சந்திர பகவான் செல்கிறார். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும் நம்முடைய லக்னாதிபதி, அவரவர் பிறந்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராகுவை நோக்கி செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விபத்து நடக்கும். இப்போ ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும், ராகுவை நோக்கி லக்னாதிபதி செல்லும் போதும் உடலில் நோய் வந்துச்சுன்னா அல்லது விபத்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போது, அதாவது ராகு மேல் சந்திரன் கடக்கும்போது தான் பெரும்பாலான இடங்களில் விபத்து நடக்கும், திருட்டு நடக்கும், கொள்ளை சம்பவங்கள் நடக்கும், கொலை குற்றங்கள் நடக்கும், பேய் பிசாசு அமானுஷியம் சார்ந்த வேலைப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பாக விரிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இன்று மதியம் 2 மணிக்கு மேல் சந்திர பகவான் கடகம் ராசிக்கு 7வது வீட்டிற்கு, அதாவது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு வந்து விடுகிறார். கடகராசி என்பதற்கு இந்த வாரம் 4, 5, 6 தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம தினம் வருகிறது. கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் 1, 2, 3 தேதிகளில் 7வது வீட்டில் சந்திர பகவான் செல்வது இன்று மதியத்திலிருந்து உங்களுக்கு நன்மை தான். 7வது வீட்டில் சந்திரன் வரும்போது புதிதாக துணி எடுக்கலாம், புதிதாக நகை வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிய பயணங்கள் மேற்கொள்ளலாம். உறவினர்கள் வழியில், வாழ்க்கை துணை வழியில், கோயிலுக்கோ சுற்றுலாவோ புதிய பயணங்கள் சென்று வரலாம். 7வது வீட்டில் சந்திரன் வரும்போது இன்று, நாளை, நாளானை இந்த 3 நாட்கள் உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி, நண்பர்கள் உறவினர்களும் சரி நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்வை செய்யும்போது உங்களுக்கு அனைத்து வழியிலும் சப்போர்ட் உண்டு. 4, 5, 6 தேதிகளில் பார்த்தீங்கன்னா ராகு மேல் சந்திர பகவான் செல்வார். கடகராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். இன்னொரு 4 மாத காலம் உங்களுக்கு ராகு மேல் சந்திர பகவான் செல்வார். சந்திராஷ்டம நாள் ராகு மேல் தான் நடக்கும். சந்திரன் ராகு மேல் செல்லும் போது உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, 3 வேளையும் நன்றாக சாப்பிட்டு நாவுக்கு ருசியாக விதவிதமாக சாப்பாடு சமைத்து நன்றாக சாப்பிட்டு
நன்றாக ரெஸ்ட் எடுக்கலாம், படுத்து உறங்கலாம். இது சந்திராஷ்டம நாட்களில் எந்த பிரச்சனையும் வராது. 8வது வீட்டில் ராகு மேல் சந்திர பகவான் செல்லும்போது கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது தேள், பூரா, பாம்பு, நண்டோகுழி, பரமசிவம் இந்த மாதிரியான விஷ சந்துக்களால் விஷக்கடி தொந்தரவுகளும் ஏற்படும். 8ஆம் வீட்டில் ராகு மேல் சந்திர பகவான் செல்லும்போது மரண பயத்தை ஏற்படுத்தும். அப்போ குடும்பம், பணம், உங்களுடைய பேச்சு, உங்கள் பயணங்களில் நீங்கள் பிரச்சனைகளையே சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மற்றவர்களிடம் பேசும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். உங்கள் பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீண்ட தூரம் போகிறது, 2 வீலரில் 50 கிலோமீட்டர் போகிறது, இந்த மாதிரி பயணங்களை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறவுகளிடம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருக்கணும். 8ஆம் வீட்டிலே ராகு மேல் சந்திரன் செல்லும்போது உங்களுக்கு மன அழுத்தம், மனக்குழப்பம், அமானுஷ்யம் சார்ந்த பயங்களும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு. ராகு மேல் சந்திர பகவான் செல்லும்போது வருமான வரி சார்ந்த பிரச்சனைகளும் வரலாம். 4, 5, 6 தேதிகளில் வருமான வரி சார்ந்த பெரும் பணக்காரர்களுக்கு வருமான வரி சார்ந்த பிரச்சனைகளும் வரலாம். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ராகு மேல் சந்திர பகவான் செல்லும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக செயல்படக்கூடியவர்கள் இந்த 3 நாட்களும் கவனமாக இருக்கணும். பணத்தை கொண்டு போய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்திவிடும். சந்திராஷ்டம நாளில் உங்களுடைய பெயர், மதிப்பு, மரியாதை, ஞானயம் கெடுத்துவிடும். ராகு மேல் சந்திரன் செல்லும்போது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நான் இருக்கிறேன், என்னை நம்பு அப்படின்னு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேச்சு ஞானயம் கெட்டுவிடும். இதை கடகராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக 4, 5, 6 தேதிகளை கடப்பது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராகுவையும் சனியையும் சந்திர பகவான் கடக்கிறார். 2 பாவக்கோள்களை சுபகிரகமான சந்திரன் தேய்பிறை சந்திரனாக 2 பாவக்கோள்களை கடக்கிறார். 6, 7, 8 தேதிகளில் கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனியை சந்திர பகவான் கடப்பார். கடகராசிக்கு 9லே சனி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். அதாவது உங்களுடைய வேலை, உத்தியோகம் சார்ந்து நடிப்பு துறை, சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அன்றாடம் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட நல்ல பணம் சம்பாதித்து நீங்களே ஒரு சொந்தமாக கடை ஆரம்பிக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணுற அளவுக்கு இந்த 9லே வரக்கூடிய சனி வசதியை கொடுப்பார். 9லே சனி மேல் சந்திரன் செல்லும்போது உங்கள் அப்பாவிடம் சற்று கருத்து வேறுபாடு வரும். உங்கள் அப்பா பேச்சை நீங்கள் கேட்காமல் போகலாம், உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்காமல் செல்லலாம். 6, 7, 8 தேதிகளில் உங்கள் அப்பா உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி என்பவர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6, 7, 8 தேதிகளில் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். படிப்பு சார்ந்து, வேலை, உத்தியோகம் சார்ந்து, வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து உங்கள் பயண முயற்சிகள் வெற்றியாகும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 8, 9, 10 தேதி இந்த 3 நாட்கள் கடகராசிக்கு 10வது வீட்டிலே சந்திர பகவான் செல்வார். ராசி அதிபதி 10லே வரும்போது தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக உங்கள் சம்பாத்திய ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. 10லே சந்திரன் வரும்போது அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். குடும்பம் சார்ந்து, உறவு சார்ந்து, பணம் சார்ந்து, தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வாரத்தில் 4, 5, 6 தேதிகளில் மட்டும் கடகராசி என்பர்கள் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். கடகராசிக்கு 11வது வீட்டிலே 5, 10ஆம் அதிபதி சூரிய நட்சத்திரத்திலே முதல் 3 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். 11வது வீட்டிலே குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்வது ஓரளவு உங்களுக்கு நன்மை.
பிரிந்த குடும்பம் ஒன்று சேரலாம். குடும்ப உறவுகளுக்குள் நல்ல மகிழ்ச்சி ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரலாம். குடும்பத்தோடு வழிபாடு பிரார்த்தனை செய்யலாம். அதன் பிறகு செவ்வாய் சந்திரபகவான் நட்சத்திரத்தில் செல்வார். அதாவது 3, 4, 5 தேதியெல்லாம் சந்திரன் நட்சத்திரத்தில் 11வது வீட்டில் செவ்வாய் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை நீங்கள் கவனமாக கிடக்கணும். அதன் பிறகு ரியல் எஸ்டேட்டு தொழிலில் இருப்பவர்கள், வீடு மனை நிலம் சொத்து புரோகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள், அதிகமான வீட்டு மனைகள் விற்கலாம். 11வது வீட்டில் செவ்வாய் சந்திரபகவான் நட்சத்திரத்தில் இருக்கும்போது விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். கடகராசிக்கு 12வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே புதனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வழியில் உங்களுக்கு மன அழுத்தம், மன பயம் தான் கூடுதலாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு நட்சத்திரத்திலே குடும்பாதிபதியும் விரையாதிபதியும் செல்லும்போது இரவு நன்றாக தூங்க முடியாது. பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், தலைவலி, கண்வலி, கண் எரிச்சல், இரவு நன்றாக தூங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். கடகராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் முதல் 3 நாட்கள் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் இருப்பது ஓரளவு நன்மை. ஜென்ம ராசியிலே 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும் போது இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு, வழக்கு, வெள்ளங்கம் இதை தீர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களை, கூட்டாளிகளை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. கடனை கட்டுறீங்களோ இல்லையோ, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கடகராசி என்பதுக்கு இருக்கிறது. 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களுடைய வேலை அதிகமாக இருக்கும், உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குண்டான வருமான சம்பாத்தியம் குறைவாக தான் இருக்கும். மனைவி மக்களிடம் ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு கடகராசிக்கு ஒரு பிரிவு நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கடகராசிக்கு 2வது வீட்டிலே 4ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் செல்வார். 2ஆம் இடம் சுக்கிரன் வருவது குடும்ப ஒற்றுமை உண்டு, பண பிரச்சனை தீரும். உங்களுக்கு சொல் வார்த்தை மற்றவர்களுக்கு பயன் தரும். கேதுவோடு சுக்கிரன் இணைந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது வீடு மனை நிலம், ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக இருக்கும். வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகள் தீரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமான வரி சார்ந்து வருமான வரிலாம் செலுத்தி அதை சார்ந்த ஸ்டாக் மண்டு வாங்கி வச்சுக்குவீங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் வருவது கடகராசிக்கு பெரிய அளவு யோகமே. கடகராசி அன்பர்களுக்கு 4, 5, 6 தேதிகளில் உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. இந்த 3 நாட்களும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். எல்லா வழியிலும் கவனம் அப்படின்னா எல்லா வழியிலும், அல்லது மற்றவர்கள் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருந்தால சந்திராஷ்டம நாளில் நீங்கள் கடந்து விடலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.